பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்க முன்னாடி வாக்குகளை கேட்டு வீதி வீதியாக வலம் வந்தேன். சில வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் வெற்றியை தழுவிவிட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி எம்பியாக இல்லாமல் உங்கள் விபி உங்க விஜய பிரபாகரன் வந்து உங்க முன்னாடி நின்று வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தோம். இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணியாக இருந்தது. இன்னைக்கு ஒரு கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க, இன்னொரு கூட்டணியில ஆளும் கட்சி. இந்த இரண்டு கூட்டணிக்கு மாற்றாக இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தோம். இன்னைக்கு விருதுநகர் தொகுதி மக்கள் நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த அடையாளம் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்த்துருக்கு இந்த விருதுநகர் தொகுதியை தான். ஏன்னா ராத்திரி 12-1 மணி வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி இன்னும் இழுபறியில வந்துட்டே இருக்கு. என்ன தொகுதினா அது விருதுநகர் தான். இன்னைக்கு தேர்தல் எண்ணிக்கையில் வேணா நான் தோத்திருக்கலாம், ஆனால் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் உள்ளத்தில் நான் ஜெயிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு உள்ளங்களும் ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த விஜயபிரபாகர் நான் குடியேறி இருக்கிறேன்னா அது மக்கள் நீங்க மேல காட்டும் அன்பும் பாசமும் தான். இன்னைக்கு கேப்டன் நம்மளோட இல்லாம 100 நாள் கூட முடியல, இருந்தாலும் அந்த தேர்தலை சந்தித்தேன். அந்த நேரத்தில் அதை சந்தித்து இன்னைக்கு எல்லா பக்கமும் பிரச்சாரம் செஞ்சேன். இன்னைக்கு நம்ம தொண்டர்கள் நீங்கள் இந்த தேர்தல் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் வந்திருக்கும். இன்னைக்கு எனக்குமே இந்த தேர்தல் மிகப்பெரிய அனுபவம் தான். அதனால இது என்னோட முடிவல்ல, இதுதான் என்னோட ஆரம்பம். தோல்விதான் வெற்றியின் முதல் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. நிச்சயம் இது நம்ம வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தான். ஆனால் நான் இப்ப எதுவும் பேசி அரசியலாக்க விரும்பல. ஏன்னா உண்மை என்னன்னு மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், நிர்வாகிகள், தொண்டர்கள், மீடியா நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் உண்மை நிலை என்னன்ட்டு. அதனால நான் எதுவும் பேசி அரசியலாக்க விரும்பலை. ஏன்னா எங்க போனாலுமே இந்த தொகுதி முழுவதும் முரசும் விஜயபிரபாகர் தான் ஜெயிச்சாங்கன்னு எல்லா பக்கமும் சொல்லும் போது கடைசியில எப்படி தோல்வி அடைஞ்சாருன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஜெயிச்சாதான் இந்த ஊருக்கு வருவீங்களா அப்படின்னு சில பேர் கேட்டா அது தவறு. இந்த விஜயபிரபாகர் இந்த மண்ணின் மைந்தன். எங்க அப்பா பிறந்த தொகுதி அருப்புக்கோட்டை, ராமானுஜபுரம், கேப்டன் வளர்ந்தது மதுரை. இந்த மக்களுக்கு உதவி செய்யாம இந்த விஜயபிரபாகர் நான் வராமல் வேற யார் என்னைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்காக ஓடோடி வந்து குரல் கொடுத்து உங்களுக்காக இருக்க நான் தயாரா இருக்கிறேன். அதனால யாரும் என்னை மறந்துடாதீங்க. உங்க யாரையும் நானும் மறக்க மாட்டேன். இந்த விருதுநகர் இப்ப இந்த ஊருக்குள்ள வரும்போது ஒவ்வொரு வீதியா ஒவ்வொரு தெருவான எப்படி எல்லாம் பிரச்சாரம் செஞ்சு அந்த நாட்கள் என் ஞாபகம் வந்துச்சு. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாட்கள். மீண்டும் இதே மக்களை சந்தித்து இதே மக்களை ஒவ்வொரு வீதியாக வந்து உங்களுக்காக குரல் கொடுத்து இருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக 40 தொகுதி ஜெயிச்சியும் இன்னைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு மறுபக்கம் பாஜக இருக்காங்க. ஆனா நடுநிலையா இன்னைக்கு நான் ஜெயிச்சு அன்னைக்கு பாராளுமன்றம் போயிருந்தேன்னா நிச்சயமாக ஒரு தனித்துவமும் ஒரு புதுமையான குரலை எழுப்பியிருப்பேன். எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. இளைஞர் அப்படின்னு என்னோட துடிப்பு இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு அவங்க ஏன்னா 2021 முடிஞ்சு நீட்டு வந்து ஒழிப்போன்னு சொன்னாங்க திமுக. 2024 தேர்தல் முடிஞ்சும் இன்னும் நீட்டு ஒழிக்கல. அதை வெறும் அரசியல தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா டாக்டர் படிச்சு டாக்டர் எழுதுறவங்க நீட்டை பத்தி பேசல. டாக்டர் வேணான்னு சொல்றவங்க தான் நீ நீட்டை பத்தி பேசி அதை அரசியலாக்கி. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே மக்களை ஜாதி, மதம், மொழி, இந்த மாதிரி நீட், இந்த மாதிரி பல பிரச்சனை வச்சு உங்களை குழப்பிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இனி ஒவ்வொரு வருங்காலத்திலையும் இந்த நன்றி கூட்டம், இந்த பிரச்சாரம் வந்து நான் நன்றி ஒரு உரையை நாட்டுன்னு வரல நான் நினைக்கல. 2026 தேர்தலின் முதல் பிரச்சாரம் இந்த விருதுநகர் தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் தான் நான் நினைச்சு உள்ள வந்திருக்கேன். அதனால நிச்சயமாக எங்களோட வருங்காலம் பொற்காலமாக தான் இருக்கும். எத்தனையோ தோல்விகளை பார்த்திருக்கோம். இந்த தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சி தேமுதிக, அஇஅதிமுக இல்ல. நிச்சயமாக
ஏன்னா தைரியமா தோல்வினா நாங்க மாறுதோடி ஆமாண்டா நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு நாங்க வந்துருவோம். ஆனா சூழ்ச்சியாலையும் துரோகத்தாலையும் எங்களை வீழ்த்தும் போதுதான் அந்த கோபமும் ஆத்திரமும் எங்களுக்குள்ள வருது. அதனால் எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி தான் இன்னைக்கு தேமுதிக. இன்னைக்கு கேப்டன் எங்களோட இல்லைன்னாலும் அவரோட கொள்கைகள் அவரோட தைரியம் இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டர்களுக்குள்ளேயும் இன்னைக்கு இருக்கு. அதனால் நிச்சயமாக எங்களோட காலம் பொற்காலமான காலமாக இருக்கும். எதை பத்தி நாங்க பயப்படல. இந்த தோல்வி இந்த தேர்தல் என்னை இன்னும் 10 மடங்கு வேலையே என்னை வேகம் பண்ணிருக்கு. நிச்சயம் இதோட மிகப்பெரிய ஒரு வேகத்தோடையும் துணிவோடையும் தான் இந்த மக்களை நான் வருங்காலத்துல சந்திப்பேன் ஆணித்தனமாக சொல்லியிருக்கேன். அதனால வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்குமே நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதனால் மீண்டும் உங்க எல்லாரையுமே நான் சந்திப்பேன். உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்க விஜய பிரபாகரன் நான் நிற்பேன். உங்களுக்காக தோளோட தோல் கொடுத்து உங்க வீட்டு மகனா உங்களுக்கு உழைக்க தயாரா இருக்க. மீண்டும் மீண்டும் சொன்ன ஓட்டு போட்டு எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் முரசுக்கு வாக்களித்த அனைத்து மக்களும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதே மாதிரி எனக்காக பாடுபட்ட அஇஅதிமுக தேமுதிக SDPI புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும் ஸ்பெஷலா எங்க தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஏன்னா இந்த ஓட்டு நீங்க இல்லாமல் சாத்தியம் இல்லை. உங்க உழைப்பு தான் 100%. உங்க எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.